மில்கி மிஸ்ட். இதுதான். இது மட்டும்தான் பன்னீர்னா ஒன்லி மில்கி மிஸ்ட். நாங்கள் எதிர்கட்சியா இருக்கும்போது இந்த நாட்டில் சில அதிர்ச்சியான நிகழ்வுகள் நடந்தன. ஒன்று, பண மதிப்பிழப்பு, சில மணி நேரங்களில் முழு பணத்தை அகற்றுவது. அதே போல் 4 மணி நேரத்தில் ஒரு லாக்டவுன். அன்றைக்கு நாங்கள் எதிர்கட்சியா இருக்கும்போது நாங்கள் பிரச்சாரம் செய்வது கூறினோம், அதிர்ச்சியான அறிவிப்பு பண்றதுதான் ஒரு பெரிய தலைவர் இல்லை. ஒரு பெரிய தலைவருடைய 3 குணங்கள்: மனித நேயம், அனுதாபம், ஒரு தாயுமானவராக இருக்கணும் முதல். இரண்டாவது, அவருக்கு தகவல் இருக்கணும், எங்கே என்ன பிரச்சனை, எதை எப்படி தீர்க்க முடியும் என்ற அடிப்படை தகவல் இருக்கணும். மூன்றாவது, அதற்கு செயல்படுத்துற திறன் இருக்கணும், செயல்திறன் இருக்கணும் என்று. இந்த சூழ்நிலையில் நான் ஒப்பிட்டு காமிக்க வேண்டியது, நாங்கள் 2021 ஆட்சிக்கு வரும்போது அடிப்படை தரவுகள் மிகவும் குறைவாக இருந்தன. நம்ம முதலமைச்சர் அந்த 4000 ரூபாய் ஏற்கனவே கொடுத்த ப்ராமிஸ போய் சேர்க்கறதுக்கு ரொக்கமாக போய் கடைக்கடையாக கொடுத்தோம். பல பாதுகாப்பு தேவையெல்லாம் இருந்துச்சு, அவ்வளவு ரொக்கத்தை நகர்த்துறதுக்கு. ஆனா இன்றைக்கு இந்த 4.5 ஆண்டுகளில் எவ்வளோ தகவலை தீட்டி இருக்கிறோம் என்றால், இன்றைக்கு சுமார் 336 திட்டங்கள், அரசாங்கத்தின் திட்டங்கள் முழுமையாக டிஜிட்டல் மயமாக இருந்து 2 கோடி மக்களுக்கு மேல் ஒரு ஃபேமிலி டேட்டா பேஸ் உருவாக்கி 30,000க்கு மேல் இ சேவைகள் மையம் உருவாக்கி இன்றைக்கு சுமார் 300 சேவைகள் ஒன்று இ சேவை மையம் இல்ல வாட்ஸ்ஆப்பில் கிடைக்கிற அளவுக்கு செய்திருக்கிறோம். இதற்கு குறிப்பாக நான் 3 விளைவுகளை கூற விரும்புகிறேன். முதல் விளைவு, ஜனவரி மாதத்தில் திறந்த வாட்ஸ்ஆப் செயலி மூலம் உங்களுக்கு அரசு சேவைகள் கிடைக்கும். அந்த திட்டத்தில் 2 மாதங்களில் சுமார் 4 லட்சம் பேர், அதில் சுமார் 7 லட்சம் சேவைகளை பெற்றுள்ளார். அப்ப செயல்திறன் எவ்வளவுன்னு பாத்துங்க முதல். இரண்டாவது, இந்த ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டா முதலமைச்சர் இந்த 3000 ரூபாய் அட்வான்ஸ் உரிமை தொகையும் இந்த 2000 ரூபாய் கோடைக்கால தொகையும் கொடுக்க திட்டமிட்டும் போது 5 ஆண்டுகளுக்கு மேல் 2000 ரூபாயை ரொக்கமாக போய் சேர்க்க வேண்டிய இருந்த சூழ்நிலையில் சுமார் 6500 கோடியை இ டிரான்ஸ்பர் மேல, பேங்க் டிரான்ஸ்பர் மூலமாக 1.31 கோடி குடும்பங்களுக்கு வெறும் 3.5 மணி நேரத்தில் செயல்படுத்தி அதை போய் சேர்த்தோம். அதுதான் செயல்திறன். மூன்றாவது நான் கூற வேண்டியது, ஏன் இந்த தகவல் எல்லாம் முக்கியம் என்றால், இன்றைக்கு நான் கூறுவேன், எந்த மாநிலத்தை விட தமிழ்நாடு தான் கூடுதல் தகவல் வைத்திருக்கிறது ஒரு நபருடைய, அவங்களோட தேவைகளுடைய, அவங்களுடைய திட்டங்களுக்கு மேட்சிங் இருக்கிற அளவுக்கு. ஏனென்றால் உச்ச நீதிமன்றம் தலைமை நீதிபதி சொல்றார், அரசியல்வாதிகள் சும்மா பணத்தை வழங்கி அரசியல் செய்யறாங்க தேர்தலுக்காகன்னு. தரவு இருந்தால் பரவாயில்லை, தரவு இல்லை என்றால் தான் அது தவறு என்று சொல்றார். நான் கூறுவேன், எந்த மாநிலமும் இந்தியாவில் இல்லாத அளவிற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலில் ஒவ்வொரு பயனாளியுடைய முழு தரவுகள், முழு தகுதி உரிமைகள் பற்றி தகவல் வைத்து செயல்திறனையும் மனித நேயத்திற்கு ஒரு தகவலும் இருக்கிற அடிப்படையில் இந்த 5 ஆண்டுகளில் வேற எந்த மாநிலம் முன்னேறாத அளவுக்கு ஐடி துறை முதலமைச்சர் தத்துவம் இருக்கிற அடிப்படையில் செயல்பட்டிருக்கு என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன். வணக்கம். விவசாயிகளுடைய பிரச்சனையை நேரடியாக அவர் பார்த்தனுடைய பொதுவில் ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியில் இருக்கும் பொழுது அந்த விவசாயிகள் இயற்கை இடர்பாடுகள் பாதிக்கப்படும் போதெல்லாம் நேரடியாக சென்று பார்த்தனுடைய பலன், அவருடைய விடிவெள்ளியாக இன்றைய தினம் வேளாண்மைக்குன்னு தனி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த வாய்ப்பை கொடுத்து அதுக்கென்று நிதியை 1,94,000 கோடி அளவிற்கு நிதியை கொடுத்தவுடைய பலனாக இன்றைய தினம் ஆண்டுதோறும் இங்கே மக்கள் மகிழ்ச்சியாக வருகிற வாய்ப்பை அளித்திருக்கிறார்கள். அதற்கு உணவு தானிய உற்பத்தியும் இன்றைய தினம் நம்முடைய நாடு 116 மெட்ரிக் லட்சம் நெல்லை உற்பத்தி செய்கின்ற வாய்ப்பையும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல விவசாயிகளுடைய நிலப்பரப்பு, விவசாயத்துக்கு பயன்படாத நிலங்கள்லாம் இப்போது பயன்படுகின்ற அளவுக்கு 58,000 ஏக்கர் அளவுக்கு பயன்படுகின்ற வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள்.
இன்னும் சொல்ல விவசாயிக்கு ஒரு பாதிப்பு என்ன என்றால் அவர்களுக்கு இயற்கை இடர்பாடு. இங்கே விவசாயிகளுக்கு மாதம் 6 மாத பயிர், 10 மாத பயிர்கள், 3 மாத பயிர், அவருடைய உழைப்பு இயற்கை இடர்பாடுகளை மீறிதான் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. அதை ஏற்படும் போதெல்லாம் இடர்பாடுகளை அவர் உடனுக்குடன் தேர்த்து 2068 கோடி ரூபாய் இந்த 5 ஆண்டு காலத்திலே விவசாயிகளை வாழ வைத்திருக்கிறார்கள். அதே போல இங்கே விவசாயிகளுக்கு கட்டுமானம் கிடையாது. இப்போது வேளாண் வளர்ச்சியிலே பொறுத்து 2011-12 ஆண்டுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 2024-25 ஆண்டில் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் வேளாண்மையின் பங்கு 9.97% உயர்ந்துள்ளது என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இங்கே விவசாயிகளுடைய பிரச்சனை ஆட்பற்றாக்குறை. இந்த ஆட்பற்றாக்குறையினாலே விவசாயம் தொழிலிருந்து விலகுகின்ற ஒரு சூழல் ஏற்படும் போது அவர்களுக்கு மாற்றாக இயந்திர பயன்பாட்டை உருவாக்கி கொடுத்து கிட்டத்தட்ட 98,000 கூடுதலாக 98,000 விவசாயிகளுக்கு அந்த பயிற்சியை கொடுத்த காரணத்தால் அவர்கள் அந்த வேலை வாய்ப்பு லாபமாக கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல மரபுசார் நெல் ரகங்கள், ஜெயராமன் உடைய மரபுசார் நெல் ரகங்களை பாதுகாக்கும் இயக்கம் ஆரம்பித்து 900 மெட்ரிக் டன் நெல் விதைகளை உற்பத்தி செய்கின்ற வாய்ப்பு உருவாக்கி கொடுத்து 70,000 விவசாயிகள் அதை பயன்பட்டு அதை மக்கள் இப்போது இயற்கை ரகங்களை அங்கே ஆர்வத்தை தூண்டி அவர்கள் அந்த ரகத்தின் மூலமாக ஒரு விழிப்புணர்ச்சியை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். அதே போல வேளாண் வளர்ச்சியை பொறுத்த வரையில் கிட்டத்தட்ட வேளாண் வளர்ச்சிக்கு இன்னும் சொல்றாங்க, நாங்களாம் விவசாயிகளுக்கு தண்ணீர் பிரச்சனை. அவர்களுக்கு இப்போது புதிய மின் இணைப்பு கிடைக்குமா கிடைக்காதா என்று நாங்கள்லாம் 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் என்று விண்ணப்பித்து விட்டு கிடைக்காமல் இருந்த பொழுது அதை மாற்றி அமைத்த 5 ஆண்டு காலத்திலே 2 லட்சம் மின் இணைப்பு கொடுத்து கிட்டத்தட்ட 61,000 விவசாயிகளுக்கு கூடுதலாக கடந்த ஆட்சியிலே 1,39,000 மின் இணைப்பை கொடுத்திருந்தார்கள். இப்பொழுது 2 லட்சம் மின் இணைப்பு கொடுத்த காலமாக கிட்டத்தட்ட 61,000 மின் இணைப்புகள் கூடுதலாக கொடுத்தனுடைய பலன் அதே விவசாயம் இங்கே சீரமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வாய்க்கால்கள் தூர்வாகின்ற பணியில் அங்கே ஏபி பிரிவு வாய்க்கால்கள் கடந்த ஆட்சியில 6,247 கிலோமீட்டர் தூர்வாரி இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது நம்முடைய முதல்வர் ஆட்சியில் 29,796 கிலோமீட்டர் அளவிற்கு இங்கே தூர்வாருகின்ற பணியை செய்ததன் பலமாக விவசாயிகளுக்கு கடமடை வரையில் அங்கே பயிர் செய்யக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். ஆக அன்றாடம் ஏற்படுகின்ற பிரச்சனை முதலமைச்சருடைய இந்த வேளாண் பட்ஜெட் மூலமாக இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கெல்லாம் நாங்களாம் விவசாயிகள் இந்த தலை நிமிர்ந்து மதிக்கப்படுகின்றனர். நம்முடைய முதலமைச்சருடைய சாதனைகளால் அப்போது ஏற்படுகின்ற பிரச்சனைகள் எல்லாம் அவர் தீர்த்து வைக்கின்ற காரணத்தால் அந்த சாதனை புரிந்த காரணத்தால் விவசாயிகள் தலை நிமிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அந்த தெய்வத்திற்கு முதல்வருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கனவுகள் மெய்ப்படும், உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் என்று தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை இல்லந்தோறும் தட்டி எழுப்பி கேட்டார்கள். எங்களிடத்திலும் கேட்டார்கள், எங்களுடைய கனவு என்ன? நாங்கள் விவசாயத்தை பொறுத்தவரையில் எக்கனாமிக்கலி வயபிள், என்விரான்மெண்டலி ரெஸ்பான்சிபிள் அக்ரிகல்ச்சர், லாபகரமான சுற்றுச்சூழலுக்கு பொறுப்பான விவசாயம் என்கின்ற அற்புதமான ஒரு கோட்பாட்டை ஒரு கனவாக இந்த துறை கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன? எப்படி லாபகரத்தை நாங்கள் உருவாக்குகின்றோம்? விவசாயம் லாபமாக ஏன் இருக்க வேண்டும்? அன்புக்குரிய நண்பர்களே, 2-3 மாதங்களுக்கு முன்னால் நான் திருவண்ணாமலைக்கு சென்றிருந்தேன். அங்கு விவசாய பெருங்குடி மக்கள் கூறினார்கள். அவரிடத்தில் நான் கேட்டேன், உங்களுக்கு என்ன குறை இருக்கிறது என்று. எந்த பேச்சும் வரவில்லை. நான் திரும்பவும் கேட்டேன், யாரும் பதில் சொல்லவில்லை. ஒரு பெண்மணி எழும்பினாள், எங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்று சொன்னார். அது எப்படி என்று கேட்டேன். அவர் சொன்னார்,
மாண்புமிகு முதல்வர்கள் பொறுப்பேற்றார்கள். எங்களுக்கு பாலுக்கு 3 ரூபாய் விலை உயர்வு தந்தார்கள். நாங்கள் கொடுக்கின்ற பாலுக்கு ஒரு உத்தேசமான விலையைத்தான் தருவார்கள். அதில் இருக்கக்கூடிய அந்த தரத்திற்கேற்ற விலை கிடைப்பதில்லை. அந்த சூழலை மாற்றுவதற்கு இன்றைக்கு நீங்கள் ஸ்பாட் அக்னாலஜ்மெண்ட், நாங்கள் பாலை கொண்டு வந்தால் அதனுடைய தரத்தை பார்த்து அதனுடைய அளவை பார்த்து எலக்ட்ரானிக் மெஷின் மூலமாக உடனடியாக பில்லை தருகின்ற ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார். எங்களுக்கு பாலுக்கான விலை கிடைக்கிறது என்று சொன்னார். நாங்கள் கடன் கேட்டு வங்கிகளை கதவை தட்டுவோம், எங்களை மதிக்க கூட மாட்டார்கள். இன்றைக்கு கடனை தருகின்றார் என்று சொன்னார்கள், வட்டியும் குறைத்திருக்கின்றார் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, 15% என்று தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் இருந்த வட்டி 9% குறைக்கப்பட்டது. எந்த அளவிற்கு அந்த ஏழைக்கு பயன்பட்டிருக்கிறது என்பதை என்னால் புரிய முடிந்தது. கடந்த காலங்களில் 5 கோடி கூட கடன் வழங்கப்படாத நிலை ஆண்டொன்றுக்கு இருந்த நேரத்தில் இப்போது இந்த இடைப்பட்ட காலத்தில் 1480 கோடி ரூபாய் 1480 கோடி ரூபாய் 5 கோடி எங்கிருக்கிறது, 1400 கோடியும் எங்கிருக்கிறது. அந்த திட்டம் மக்களை சென்றடைந்திருக்கிறது என்பதை பெண்ணின் வாக்குமூலத்தின் மூலமாக என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு சிறு பால் பண்ணைகள் 5000 அமைப்பதற்காக இளைஞர்களை ஊக்கப்படுத்தி அந்த திட்டம் ஒரு பக்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பால் உற்பத்தியை பெருக்குகின்ற நேரத்தில் அதை கையாளுகின்ற திறன் பெருக வேண்டும் என்பதற்காக கட்டமைப்புகளை 70 லட்சம் லிட்டர் கையாளுகின்ற அளவிற்கு இன்றைக்கு உயர்த்துகின்ற பணியை நம்முடைய மாண்பு முதல்வர் ஒரு கனவோடு இன்றைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார் சொன்னால் அதுதான் சாதனை. அன்புக்குரிய நண்பர்களே, இன்றைக்கு மீனவ பெருங்குடி மக்களை எடுத்துக்கொண்டால் நாம் எங்களுடைய கனவு ரெசிலியன்ட் கோஸ்டல் எக்கானமி, நிலைத்த திறன் கொண்ட கடலோர பொருளாதாரம். நினைத்து பாருங்கள், இன்றைக்கு பல கார்ப்பரேட்டுகள் இன்றைக்கு ஒன்றிய அரசின் உதவியோடு கடலுடைய வளத்தை சூறையாடலாம் என்று எண்ணுகின்ற நேரத்தில் கடலோர மக்களின் வாழ்வாதாரம், கடலோர சூழியல் பாதுகாப்பு, காலநிலை மாற்ற தாங்குதிறன், சமூக பங்கேற்பு போன்றவற்றை உறுதி செய்கின்ற விதத்தில் நம்முடைய தலைவர் திட்டங்களை தருகின்றார். ஒரு உதாரணத்தை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அன்புக்குரிய நண்பர்களே, கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினத்தில் ஒரு துறைமுகம் ஏற்படுத்தப்பட்டது. அந்த துறைமுகம் தலைவர் கலைஞருடைய காலத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டது. அது இருந்த ஒரு டெக்னிக்கல் ஃபிளா காரணமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு சில ஆண்டுகளில் 28 மீனவ சகோதரர்கள் மீன்பிடிக்க அந்த துறைமுகம் வழியாக சென்ற நேரத்தில் அவர்கள் மரணத்தை தழுவிய கோர சம்பவம் நடைபெற்றது. நம்முடைய தலைவருடைய ஆட்சி வந்தது. நான் சொல்லுகின்றேனே, இந்த சமூக பங்கேற்பு என்பது எண்ணி கூட பார்க்க முடியாது, இந்தியாவில் எங்கும் நடந்திராதது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய IIT, NIOT, CWPRS என்கின்ற 3 வல்லுநர் அமைப்புகளையும் அந்த ஊருக்கு 2 முறை அனுப்பி அந்த ஊரில் இருக்கக்கூடிய மீனவ சமூகங்களை அழைத்து பேசி அவர்களிடத்துல கருத்துக்களை கேட்டு அந்த கருத்தின் அடிப்படையில் ஒரு விரிவாக்க திட்டத்தை உருவாக்கி 253 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து 2022க்கு பிறகு ஒருவர் கூட மரணமடையாத ஒரு சம்பவத்தை இந்த அரசு சாதித்து காட்டியிருக்கிறது. 2 தினங்களுக்கு முன்னால் ஒரு பெண்மணி என்னை சந்தித்தார். அவர் சொன்னார், தம்பி, இதை நீங்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்திருந்தால் என்னுடைய 2 பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கும். அந்த பெண்மணியினுடைய 2 பிள்ளைகள் அந்த துறைமுக அந்த கழிமுக வாயிலில் அவர்கள் இறந்த சம்பவத்தை கோடிட்டு காட்டினார். இதுதான் இந்த அரசு சமூக பங்கேற்பு என்பதை வார்த்தைகளால் அல்ல, அவர்கள் ஒவ்வொன்றிலும் கடைபிடிக்கின்றார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக என்னால் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. எனவே தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு தந்திருக்கக்கூடிய இந்த கனவு என்பது ஒவ்வொரு துறையிலும் நிறைவேற்றப்படுகின்ற விதத்தில் அற்புதமான திட்டங்கள் இன்றைக்கு தந்து, அது நாங்கள் அல்ல, மக்களே புன்முகத்தோடு நகைப்போடு அவர்கள் மகிழ்ச்சியோடு
அதை சொல்லித்தான் இன்றைக்கு நம்முடைய முதல்வர்களை தாய்மானவர் என்று கூறுகின்றார்கள். நான் பேசினால் மணிக்கணக்கில் பேச வேண்டும். எனக்கு தந்திருக்கக்கூடிய நேரம் 5 நிமிடமாகையால் நான் இதனுடைய உரையை முடித்துக் கொண்டு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவரின் கீழ் பணியாற்றியதை பெரும் பேராக நாங்கள் எல்லாம் கொள்ளுகின்றோம் என்று கூறி வணங்கி விடைபெறுகின்றேன். வணக்கம். மில்கி மிஸ்ட் இதுதான். இது மட்டும்தான். பன்னீர்னா only Milky Mist. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.